வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான சூழல் தற்போது இல்லை, அமைச்சர் முத்துசாமி விளக்கம். நாட்டு மக்களுடன் மீண்டும் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்குகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி. நீட் முறைகேடு விவகாரம், குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை. மதுவிலக்கு திருத்த சட்டம் உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றம். தமிழக சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பரபரப்பாக நடைபெற்ற T20 உலக கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென் ஆப்பிரிக்க அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் 2வது முறையாக T20 உலக கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளது. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி உட்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில், நமது இந்திய அணி T20 உலக கோப்பையை முழுமையான ஆதிக்கத்துடன் வென்றதை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி. நமது இந்திய அணி சவாலான சூழ்நிலைகளில் இணையற்ற திறமையை வெளிப்படுத்தி முறியடிக்க முடியாத சாதனையுடன் முடித்தது. இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு அரசுக்கு விருப்பம் இருந்தாலும் ஆனால் அதற்கான சூழல் இல்லை என சட்டசபையில் அமைச்சர் முத்துசாமி கூறினார். சட்டசபையில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தம் செய்யும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவின்படி கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை, ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். குற்றவாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் முத்துசாமி, தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை உடனே கொண்டுவர முடியுமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பூரண மதுவிலக்கு என்பதில் எங்களுக்கு விருப்பம் உள்ளது. ஆனால் அதற்கான சூழல் தற்போது இல்லை. படிப்படியாக கடைகளை மூடினாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. ஒரு மதுக்கடையை மூடினால் மற்ற கடையில் மது வாங்கி அருந்துகிறார்கள். படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றார். மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் மீண்டும் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி வானொலியில் உரையாற்றி வருகிறார். கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பான நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இந்த நிகழ்ச்சி வானொலி மூலம் இன்று முதல் மீண்டும் ஒளிபரப்பப்படுகிறது. மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். அகில இந்திய வானொலி, நமோ செயலி, தூர்தர்ஷன் ஆகியவற்றில் இன்று காலை 11 மணி முதல் நேரலையில் பிரதமரின் உரையை கேட்கலாம். கடைசியாக கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை நடைபெற்று வருகிறது. மே மாதம் நடந்து முடிந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்தது. இது தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரித்து வருகிறது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்றத்திலும் நீட் முறைகேடு விவகாரம் எதிரொலித்தது. இந்நிலையில் இது தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் இன்று காலை முதல் சிபிஐ சோதனை நடத்தி வருகின்றன. அகமதாபாத், கோத்ரா, ஆனந்த், கெடா ஆகிய 4 மாவட்டங்களில் சந்தேகப்படக்கூடிய நபர்களின் வளாகங்களில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது.
முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே 2 பேரை சிபிஐ கைது செய்த நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக நேற்று ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் பகுதியை சேர்ந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகிய இருவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பாக அதே மாவட்டத்தை சேர்ந்த மேலும் 5 நபர்களிடம் விசாரணை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிஜ்புத் தகர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு தொடர்புடையவர்கள் வீட்டில் சோதனை நடைபெறுகிறது. சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட 12 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிகாலை 5 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஜ்புத் தகர் இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பது, அந்த அமைப்புகளுக்கு உடந்தையாக செயல்பட்டது தொடர்பாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்கள் சோதனை நிறைவடைந்ததும் NIA தரப்பில் இருந்து வெளியிடப்படும் என கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையை சபாநாயகர் அப்பாவு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்றன. மதுவிலக்கு திருத்த சட்டம் உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெற்றது. இதனை அடுத்து தமிழக சட்டப்பேரவையை சபாநாயகர் அப்பாவு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். ராணிப்பேட்டை அருகே தொடர்ந்து 1 மணி நேரம் ஆசனம் செய்து கின்னஸ் சாதனை படைத்த 50 வயது பெண்ணை பலரும் பாராட்டி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூரில் பாரதி நகரை சேர்ந்த புஷ்பலதா என்ற 50 வயது பெண் அர்த்த மச்சேந்திர ஆசனம் என்ற பயிற்சியை தொடர்ச்சியாக 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் செய்து புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை தி கிங்டம் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு கின்னஸ் சாதனையாக அங்கீகரித்துள்ளது. அந்த பெண்ணை பலரும் பாராட்டி வருகின்றனர். ஆம்பூரில் சுகாதாரமற்ற குடிநீர் அருந்துவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டு அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட மாங்காய்தோப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கோழி இறகுகளுடன் துர்நாற்றம் வீசி வருவதாகவும், குடிநீர் கிணறு பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதால் பல்வேறு நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதால் குடிநீர் கிணற்றை முழுமையாக சுத்தம் செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை இருப்பு பாதை அருகே கிடந்த சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் அகரம் இருப்பு பாதையில் அடையாளம் தெரியாத நபர் இறந்து கிடப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் அங்கு வந்த அதிகாரிகள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது பற்றி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே அரசு பள்ளி மாணவனை ஜாதியின் பெயரை சொல்லி தாக்கிய உடற்கல்வி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அரசு பள்ளி மாணவன் புவியரசனை உடற்கல்வி ஆசிரியர் சீனிவாசன் கடுமையாக தாக்கியதால் உடலில் இரத்த காயங்களுடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஜாதியின் பெயரை சொல்லி திட்டியதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாததால் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கைக்கோள் வழங்கும் மற்றும் அளவீடு செய்யும் முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேஷனல் பொறியியல் கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால், கை, 3 சக்கர மிதிவண்டி வாக்கர் போன்ற உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் மற்றும் அளவீடு செய்யும் முகாமும் நடைபெற்றது. இதனை ஃப்ரீடம் டிரஸ்ட் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் எஸ். சுந்தர் ஆகியோர் வழங்கினர். இதில் 225க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பங்கேற்று இலவச உபகரணங்கள் பெற்று சென்றனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நாளை நடைபெறும் என அறங்காவலர் டாக்டர் எஸ். சுந்தர் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் அருகே ரவுடி சீர்காழி சத்யா தாக்கிய வழக்கில்
2 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே ரவுடி சீர்காழி சத்யா கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த போது வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவலர்களை தாக்கிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் சத்யாவிடம் இருந்து கள்ள துப்பாக்கி ஒன்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாஜக நிர்வாகி சென்னை வழக்கறிஞரும் ஆன அலெக்ஸ் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அதன் பின் பால்பாண்டியன், மாரிமுத்து ஆகியோரை கைது செய்து ஜூலை 12 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை பள்ளிக்கரணையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், தேசிய மாணவர்கள் படை அமைப்பினர் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை புரோசான் மால் சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவை புரோஜோன் வணிக வளாகத்தில் இன்று புரோசான் மால் சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரைப்பட நடிகர் சந்தோஷ் பிரதாப், டிஜிட்டல் உலகில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்கள் தற்போது இது போன்ற போட்டிகளில் பங்கேற்பது வரவேற்கக்கூடிய ஒன்று என கூறினார். இந்த மாரத்தான் போட்டிகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் 2 லட்சம் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புரோசோன் கோயம்புத்தூர் மால்ல வந்து கோ கிரீன் மேரத்தான் நடக்குது. ஸோ இந்த மேரத்தான் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்துக்கிறாங்க. எல்லா விதமான கேட்டகரிஸ், அதாவது பெரியவங்க, சின்னவங்க, ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிறவங்க, ஸோ எல்லாருமே இதில் இருக்காங்க. நான் எல்லாருக்கும் சொல்ல விஷயம் இதுதான், லைக் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்க. டெய்லி உடல் உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ எல்லாமே மெக்கனைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. சிஸ்டம் முன்னாடி உட்காரதோ இல்லை ஃபோன் முன்னாடி உட்காரதோ இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் லைக் எவ்ரிபடி ஷுட் டேக் திஸ் இனிஷியேட்டிவ். வீட்டில் இண்டிவிஜுவல்ஸும் சரி, இல்லை இது மாதிரி ஒரு பெரிய பெரிய கார்பரேட்ஸும் சரி, நிறைய பேர் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் நிறைய விஷயம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க மற்ற சிட்டிஸ்க்கு. ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் லாட் ஆஃப் அதர் சிட்டிஸ் டு be inspired from. So Go Green should be a big franchisee. இது மாதிரி தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் அவங்க பண்ணணும், பெரிய லெவலில் பண்ணணும் நான் வாழ்த்திக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க உடம்பு மட்டும்தான் பெரிய சொத்துன்னு சொல்லுவேன். ஸோ மிச்சப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி என்னதான் காசு சம்பாதிச்சாலுமே அது வந்து உடம்புக்கு தான் மறுபடியும் நீங்கள் செலவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடம்பு ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்குங்க. இது மாதிரி ஓடுறதோ இல்லை தான் குதிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி. ஈரான் அதிபர் தேர்தலில் முன்னணி வேட்பாளர்களுக்கு பெரும்பான்மை பலம் இல்லாததால் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் என ஈரான் அரசு அறிவித்துள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிர் இழந்ததை தொடர்ந்து அதிபர் தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது. தேர்தல் முடிவுகளை மொஹ்சென் ஹெஸ்லாமி நேற்று அறிவித்திருந்தார். இதில் சீர்திருத்தவாதிகள் அரசியல் பிரிவு வேட்பாளர் மசூத் பெசெஷ்கியானுக்கு 1.4 கோடி வாக்குகளும், வலதுசாரிகள் அமைப்பை சேர்ந்த சயீத் ஜலீலிக்கு 94 லட்சம் வாக்குகளும், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாபுவிற்கு 33 லட்சம் வாக்குகளும், ஷியா பிரிவு மதகுரு முஸ்தபா பூர் மொஹம்மதிக்கு 2.6 லட்சம் வாக்குகளும் கிடைத்துள்ளன. ஈரான் அரசியல் அமைப்பின்படி வெற்றியாளர் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்பதால் முதல் 2 இடங்களை பிடித்த மசூத் பெசெஷ்கியான் மற்றும் சயீத் ஜலீலி இடையே ஜூலை 5ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான சூழல் தற்போது இல்லை, அமைச்சர் முத்துசாமி விளக்கம். நாட்டு மக்களுடன் மீண்டும் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்குகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி.
நீட் முறைகேடு விவகாரம் குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை. மதுவிலக்கு திருத்த சட்டம் உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றம். தமிழக சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.